Praise the Lord. சங்கீதம் 121:3 சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட விட்டார். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாட்களிலும் மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கலாம். வேலை வெளியே போகிறவங்க உள்ளே வருவாங்களான்ற ஒரு நிச்சயமில்லாத தன்மைகள், எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், உன் காலை நான் தள்ளாட விட மாட்டேன். இன்றைக்கு பிசாசு எப்படி ஆகிலும் நம்மை தள்ளாட செய்து நம்மை தேவனை விட்டு வழி விலக வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா சொல்றாரு, உன்னை தள்ளாட விட மாட்டேன். நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் நான் உன் நங்குரமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு தீங்கான காரியங்கள், இந்த உலகத்தின் அசுத்தங்கள், இந்த உலகத்தின் வேஷங்கள் நம்மை தாக்கும்படிக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் உன் காலை தள்ளாட விடாமல் அவர் சரியான பாதையிலே, நீதியின் சுவையான பாதைகளிலே அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்ம ஒரு வேளை தூங்கிட்டா கூட நம்மை காண்கிற தேவன், நம்ம எந்த நேரமோ நம்ம பத்திரமா இருக்கணும் நம்மளை நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஸோ இஸ் அ டிவைன் ப்ரொடெக்ஷன் ஃபார் அஸ் ஆல் 24/7. ஆகையினால நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். அவருக்கு மிகவும் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். We need to be happy about the protection of God in our life and in our family. So may God bless you with this word today. Amen.